பாலாக்கை நோக்கி, இங்கே உங்களுடைய சர்வாங்க தகன பலி அண்டையிலே நில்லும், நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்றான். நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்றான். கர்த்தர் யார்? தேவன் மனிதனை சந்திக்க விரும்புகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் யாரை சந்திக்க வந்திருக்கிறோம்? கர்த்தரை சந்திக்க வந்திருக்கிறோம். தேவனை சந்திக்க வந்திருக்கிறோம். அதுதான் திருச்சபையுடைய அழைப்பு. பாடுவதற்காகவோ, ஜெபிப்பதற்காகவோ, துதிப்பதற்காகவோ, தேவ வசனை கேட்பதற்கு மாத்திரமல்ல. யாரை சந்திக்க வந்திருக்கிறோம்? அவரை சந்திக்க வந்திருக்கிறோம். பிழையாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவன் அங்கே என்ன சொல்லுகிறான்? அப்போது பிழையாம் பாலாக்கை நோக்கி, எங்கே உம்முடைய சர்வாக தகன பலியண்டையிலே நில்லும், நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருவேன். தகன பலி செலுத்தபடியாக அங்கே பாலாக் என்கிற ராஜா இருக்கிறான். தகன பலியை ஏற்றுக்கொள்கிறவராக வேதத்திலே தேவன் சொல்லியிருக்கிறார். ஆனால் பாலாக்குடைய தகன பலியை தேவன் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இன்றைக்கு தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற மக்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். அவன் ராஜா. பாலாக் யாருங்க? ஒரு பெரிய ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளும்படியாக, அவனை ஜெயிக்கும்படியாக அவன் தந்திரங்களை செய்கிறான், பிரயாசப்படுகிறான். அதற்காக தான் பிழையாமை அவன் தெரிந்து கொண்டான். தகன பலி செலுத்தி தேவனை அழைக்க யோசிக்கிறான். ஆனால் அங்கே பிழையாம் என்ன சொல்லுகிறான்? உன்னுடைய சர்வாங்க தகன பலியண்டையிலே நில்லும் என்று சொல்லி, அங்கே யார் இல்லை? கர்த்தர் இல்லை. யாருடைய பலியில் கர்த்தர் இல்லை? பாலாக் என்கிற ராஜாவினுடைய பலியிலே கர்த்தர் இல்லாதபடியினாலே அவன் கர்த்தரை சந்திக்கும்படியாக பிழையாம் கடந்து போகிறான். இன்றைக்கு ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய துதியின் பலிகளை அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவன் ராஜா தான். அவன் ஒரு பெரிய மனுஷன் தான். செல்வாக்கு நிறைந்தவன் தான். அவனுடைய ராஜ்யத்தை இஸ்ரவேலர்கள் மேற்கொள்ளாதபடிக்கு தடுக்கும்படியாக அவனும் வீரமிக்க ஒரு ராஜாவாகத்தான் இருக்கிறான். ஆனால் அவன் ராஜ்யத்தில் அவன் மேன்மை எவ்வளவு இருந்தாலும் கூட தகன பலி யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்? தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவ ஜனங்களாகிய நாம் நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை தேவன் ஏற்றுக்கொள்கிறாரா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்கிறார் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவன் தகன பலி செலுத்துகிறான். ஆனால் என்ன செய்யவில்லை? அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனை சந்திக்க வந்திருக்கிறோம் அல்லவா? யாரை சந்திக்க வந்திருக்கிறோம்? நான் தேவனை சந்திக்கத்தான் வந்திருக்கிறேன். மழை எனக்கு ஒரு பொருட்டல்ல, வேறு எந்த ஒரு காரியம் எனக்கு பொருட்டல்ல. தேவனை சந்திக்க வந்திருக்கிறோமா? சபை என்பது யாரை சந்திப்பதற்குரிய இடம்? தேவனை சந்திப்பதற்குரியது. நீங்கள் என்னை பார்க்கலாம், நான் உங்களை பார்க்கலாம். ஆனால் இங்கே ஒருவர் இருக்கிறார். அவரை சந்திக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தேவனை சந்திக்கும்படியாக நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய விரும்புகிறவராய் இருக்கிறார். தேவனை சந்திக்க பிழையாம் புறப்பட்டு வருகிறான். தேவனை சந்திக்க முடியுமா? அவன் சந்திக்க வருகிறான். மோசேயுடைய காரியத்தை பார்க்கின்ற போது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். படியுமா? அதற்கு அவர், உம்முடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவனை கிருபையாய் இருக்க 20 வாசிங்க. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு கூடாது என்றார். பிழையாம் என்ன சொல்லுகிறான்? கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்று சொல்லி பிழையாம் சொல்லுகிறான். ஆனால் மோசே கேட்கும் போது தேவன் என்ன சொல்லுகிறார்? என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். அப்படியானால் தேவனை சந்திக்க முடியாது என்றுதான் அர்த்தம். ஆனால் பிழையாம் என்ன செய்கிறார்? தேவனை சந்தித்து விட்டு வருவதாக பாலாகிடத்தில் சொல்லுகிறார். மோசே கேட்கிறார். மோசேக்கு தேவன் கொடுக்கிற பதில் என்ன? 19 வாசிங்க. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி
கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். இன்றைக்கு உங்களை சந்திப்பதற்குரிய அடையாளம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இருப்பது தேவ தயவு. அதுதான் தேவன் உங்களை சந்திக்கிற அடையாளம். புரியல இல்லைங்களா நமக்கு? நாங்க அவர் சந்தித்துக் கொண்டிருப்பதனால் தான் நான் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அவன் கேட்கிறான், முகமுகமாக சந்திக்க முடியாக, பிழையாம் சந்திக்க முடியாக பாலகடத்தில் சொல்லி போகிறான். மோசே பிழையாமை விட சிறந்த மனுஷன். பல லட்சக்கணக்கான மக்களை மீட்டெடுத்து 40 வருஷம் வழிநடத்தின சிறப்பான தேவனால் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாகிய மோசேயிடத்தில் தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கும்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கும்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாய் இருப்பீனோ அவன் மேல் இன்றைக்கு உங்கள் மேல் கிருபையா இருக்கிறார். அதனால்தான் வந்திருக்கிறோம். அதுங்க கிருபை இருப்பதனால்தான் தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். மரியாதை பார்த்து தூதன் என்ன சொல்லுகிறான்? கிருபை. காரணம் என்ன? மரியாதை உன் வயிற்றுக்குள் இருக்கிறவர் யார்? அவர் உலக ரட்சகர் என்று சொல்லி கிருபைப்பட்டது போல துதிப்பது தேவ கிருபை, தேவனை பாடுவது தேவ கிருபை. இதில் தான் தேவனை சந்திக்கிறீங்க. இதில் தான் தேவனை சந்திக்கிறீங்க. பிழையாம் சந்திக்க முடியாத கடந்து போகிறான். ஆனால் இங்கே தேவன் என்ன சொல்லுகிறார்? எவன் மேல் கிருபை இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி, என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரிழக்க கூடாது. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையிலே நில். ஒரு இடம் உண்டு நமக்கென்று, ஒரு இடம் திருச்சபை. அங்குதான் தேவனுடைய கிருபைகளை நாம் பெற முடியும். அங்குதான் தேவன் நம்மை சந்திக்கிறார். அவனை ஒரு மாம்சமாய் சந்திக்க முடியாது. சந்தித்தாலும் அந்த மனிதன் செய்வான், சாதப்படுவான் என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாக இன்றைக்கு கர்த்தரை சந்திக்க வந்திருக்கிறோம். காரணம் என்ன? கிருபை, இரக்கம், துதிப்பதே கிருபை. இன்னைக்கு அந்த ஒரு வேல்யூவா நினைக்கவே மாட்டோம். பண்ணுங்க, அவருடைய ஐக்கியத்தை ஒரு கனமா யோசிப்பது கிடையாது. அவருடைய அந்த அழைப்பை குறித்து ஒரு நமக்குள்ள, நம்முடைய இதயத்துக்குள்ள ஒரு மேன்மை கிடையாது. இவ்வளவு ஜனங்களை அவன் கொண்டு வருகிறான். 40 நாட்கள் மலையிலே அவன் உபவாசம் இருந்து தேவ சமூகத்துக்காக ஏங்குகிறான். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? கிருபை இருக்கிறது அல்லவா, அதுதான் அவனை சந்திக்கிற அடையாளம். ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டு வருகிறார். பலமா இருக்கிறீங்க. யார் சந்தித்ததினா? தேவன் உங்களை சந்தித்ததினா. ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட தேவன் இருப்பதினா. ஏன்னா அவன் பார்க்க முடியும், என்ன பண்ண முடியும்? அவன் பார்க்க கூடாதுங்க. எப்படி அதை நம்ம வாழ்க்கையில உணர முடியும்? அவன் தொடர்ந்து வாசிக்கும் போது, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலை வெடிப்பிலே வைத்து என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அதுங்க எல்லா தீங்குக்கும் விலக்கி மூடி பாதுகாத்தான். நம்ம என்ன, எல்லா இக்கட்டுகளுக்கு, வேதனைகளுக்கு, வெட்கத்துக்கு, துக்கத்துக்கு, வியாதிக்கெல்லாம் விலகிற நம்மை மூடினார். இங்க மூடுவதற்கு கர்த்தர் அவருடைய தன்னுடைய மகிமையை காண்பிக்க விட போனாலும் அவருடைய கரத்தால மூடினா போறாங்க. அவருக்கு கடந்து போவதை பார்க்க முடியும். அதனால் கர்த்தரை சந்திக்கின்ற வழி என்ன? கர்த்தரை சந்திக்க முடியுமா? மோசேயிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை பார்க்க கூடாது, முடியாது. கர்த்தரை எப்படி சந்திக்க முடியும்? இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, நான் உங்களை பார்க்கிறேன், நீங்க என்ன பார்க்கிறீங்க? இங்க வேற யாரும் என்ன கிடையாதுங்க. ஆனால் தேவனுடைய காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. பிள்ளையாம் சந்திக்க போகிறான். வாசிப்போம். என்னாகும் 16ஆம் வசனம் வாசிங்க. பிலேயாமை சந்தித்து அவன் வாயிலே வசனத்தை அருளி, நீ பாலனிடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். வசனத்தை அனுப்பி, யாருக்குள் அனுப்பி? கர்த்தரை சந்திக்க போகிறான். கர்த்தர் பிலேயாமுக்கு எதை அனுப்புகிறாருங்க? வசனத்தை அனுப்புகிறார். இங்கே சந்திக்க வந்திருக்கிறீங்களே, உங்களோடு கூட கர்த்தர் எப்படி பேசுகிறார்? முகமுகமா பேசுகிறார். வசனத்தை அனுப்பி பேசுறாங்க. அதுதான் தேவன் பேசுவது. வசனத்தின் மூலமாக தான் கர்த்தரை பார்க்க முடியும். நான் ஒவ்வொரு முறையும் வசனங்களை வாசிக்கும் போதெல்லாம் கர்த்தரை பார்க்கிறேன். நீங்களும் கர்த்தரை பார்க்கணும். அவரை ரூபமாக சொர்வமாக பார்க்க முடியும். என்ன பண்ண முடியும்? எந்த
ரூபத்திலையும் பார்க்க முடியும். அதுங்க தேவனை எந்த ரூபத்தின் ஊடாக நம்ம பார்க்கவே எதன் மூலமாய் பார்க்க முடியுங்க? அவன் கர்த்தரை சந்திக்கும்படியாக பாலாக்கிடத்தில் சொல்லிவிட்டு போகிறான். பாலாக்கிட செய்கிறான், கர்த்தரை அவன் தொழுது கொள்ள முடியும். என்ன செய்கிறாங்க? பலியை செலுத்த முடிய என்ன செய்கிறாங்க? பலியை வைத்திருக்கிறான். பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? பாலாக்குடைய பலியை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாது என்று சொல்வது போல தேவனுக்கு யார் தான் உகந்தவர்கள்? நீங்க தான். யார் உகந்தவர்? உங்க துதியில தான் தேவன் இறங்குவார். அவர் எப்பேற்பட்ட ராஜாவா இருக்கலாம், எப்பேற்பட்ட மனுஷனா இருக்கலாம், வார்த்தைக்கு நடுங்கி வார்த்தை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் தான் தேவன் வெளிப்படுவார். வார்த்தை இல்லாவிட்டா தேவன் அங்க இல்ல. தேவன் சந்திக்கிறான்னு சொன்னால் எங்கே சந்திக்கிறார்? ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் உங்களை சந்திக்கிறார். தெரியுங்களா? எப்படி வாசிக்கிறோம்? யோசிங்க. ஒவ்வொரு நாளும் வேத வசனம் வாசிக்கிறோமா? அதை தியானிக்கிறோமா? அதை யோசிக்கிறோமா? அதை சிந்திக்கிறோமா? அந்த அனுபவத்தில் இருந்தால் தேவன் உங்களை சகித்துக் கொண்டே இருக்கிறார். தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவன் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். இந்த ஒரு அனுபவம் தேவ ஜனங்களுக்குள்ளாக குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த ஆழத்துக்குள் வருவது கிடையாது. தங்கள் இஷ்டத்தின் பிரகாரமாக தங்களுக்கு ஏற்றபடியான படங்க தெய்வத்தை வெளிப்பட யோசிக்கிறார்கள். முடியாது. தேவனை ஒருவரும் சந்திக்க முடியாது. அவரை பார்க்கவும் கூடாது. இன்னும் சொல்ல போனால் பவுல் சொல்லுகிறார், எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:16 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். யார் அவர்? எந்த மனுஷனாலும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். இவர் யார்? இவர் ஆமா தேவன் அப்பேற்பட்டவங்க. அவரெல்லாம் பார்க்க முடியும், பண்ண முடியாது. இந்த பணத்தை கொடுத்து சொன்ன பண்ண அவரை பார்க்கவே எதை கொடுத்தும் பாலாக் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? தகன பலியை தேவன் இறங்கி வருவான் யோசிக்கிறான். பிள்ளையார் யோசிக்கிறான், எவ்வளவுதான் ராஜா தகன பலியிட்டால் என்ன பண்ண தேவன் வரவே நான் போய் சந்திக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அது உங்ககிட்ட நானே தேவன் சந்திக்கிறார். அந்த வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அவருடைய வாயின் வார்த்தைகளை பகிர்கிறேன். காரணம் என்ன? தேவன் நம்மை சந்திக்கிறார். தேவன் இங்க இருக்கிறார். எப்படி இருக்கிறாருங்க? ஒரு உருவமா இருக்கிறாரா? உருவங்களை தேடுறாங்க. என்ன பண்றாங்க? உருவங்களை தேடுகிறோம். உருவம் எனக்கு அவசியம் என்று யோசிக்கிறோம். உருவ வழிபாடு தேவனுக்கு விரோதமானது. எந்த ஒரு உருவத்தையும் எந்த ஒரு நபரையும் தேவனை விட பெரிதா எண்ணுவோம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது ஒரு விக்கிரக ஆராதனை. அது என்னங்க? ஒரு விக்கிரக ஆராதனைங்க. தேவனுக்கு ஈடாக எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு நபரையோ மேலாய் வைத்தால் அது எப்பேற்பட்டது? விக்கிரக வழிபாடு. விக்கிரக வழிபாடு என்பது தேவ பார்வையில் விபச்சாரத்துக்கு ஒத்ததா இருக்கிறது. தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. ஆனால் தன்னை எப்படி காண்பிக்கிறார்? பிள்ளையாம் என்ன சொல்லுகிறார்? வாசிக்கிறது 16. கர்த்தர் பீலியாமை சந்தித்து அவன் வாயிலே கர்த்தர் பீலியாமை சந்தித்தார். முகமுகமாய் சந்திக்கவில்லை. உணர்கிறான், அவர் வாயிலே வார்த்தை வருகிறது. நானும் அவரை முகமுகமாய் சந்திக்கவில்லை, நீங்களும் அவர் என்ன பண்ணுங்க முகமுகமாக. ஆனால் கர்த்தர் பேசுகிறார், வார்த்தையினால் பேசுகிறார். தேவன் பேசுகிறார். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி அவர் பேசுகிறார். நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தான் போகிறோம். பேசுகிறார். அவர் பேச ஆரம்பிக்கிறார். பிழையாம் பாலாக்குக்கு சம்மதித்து என்ன செய்கிறார்? அங்கே பலி செலுத்தும்படியான காரியத்தை எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அங்கே யார் இல்லை பார்க்கிறோம்? கர்த்தர் அங்கே இல்லை. என்ன பண்ணுங்க? வார்த்தையில் தான் கர்த்தர் இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. வார்த்தைக்குள்ள வராமே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வளர்ந்து விட்டு என்ன பண்ணாங்க? தங்களுக்கு ஏற்றபடி தேவனை தேடுறாங்க. சந்திக்கவே முடியும். என்ன பண்ண முடியுங்க? புண்ணிய ஸ்தலங்களுக்கு அங்க இங்க போயிட்டு இருக்கிறாங்க. சந்திக்க முடியாது. சங்கடம் தான் மிஞ்சும், வேதனை தான் மிஞ்சும்.
தேவ மனுஷனாகி நான் தேவனை சந்திக்காமல் என் வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் சங்கடம் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சந்திக்கின்ற மக்களாக இருந்தார்கள். 40 ஆண்டுகள் மேக சமத்திலும் அக்கினி சமத்திலும் மகிமையை கண்டார்கள். இன்றைக்கு வாழ்கிறீர்கள் அல்லவா சுகத்தோடு கூட, அவரை கண்டபடினால் தான் வாழ்கிறோம். அவர் இல்லாவிட்டால் இன்றைக்கு என்னால் வாழ நான் அப்படிதான் உணர்கிறேன். அவருடைய வார்த்தை தான் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறது. பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது, சோதனைகள் இருக்கத்தான் செய்கிறது, வேதனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் என்னை ஒவ்வொரு நாளும் வார்த்தை மூலமாக தேவன் சந்திப்பதனால அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு தேவனை ஆராதிக்க முடியாத கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். புரியுது மகனங்க, நமக்கு புரியாதபடி இருக்கிறது. ஆனால் பிள்ளையாம் யோசிக்கிறார், இந்த பலியில யார் வரமாட்டார்? தேவன் வரமாட்டார். நான் அவரை சந்தித்து விட்டு வருகிறேன் என்று வந்தபோது தேவனை சந்தித்தானா? மோசைக்கு சொல்லிவிட்டாரே, என்னை காண்பாயானால் சாவாய். பவுல் சொல்லுகிறார், ஒருவரும் கண்டிராதவரும் இங்க இருக்கிறார். எங்க இருக்கிறார்? உங்கள் கரத்திலே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. பவுல் சொல்கிறவனமாய் மட்பாண்டத்திலே ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு என் நாட்கள் வீணாய் போகிறது. இதில் இருக்கிற தேவனுடைய எண்ணம் எதுவென்று அறியாதபடிக்கு என்னுடைய காலங்கள், என்னுடைய வருஷங்கள், என்னுடைய மாதங்கள், என்னுடைய நேரங்கள், என்னுடைய நிமிடங்கள் வீணாக, வெறுப்பாக, சலிப்பாக, குழப்பமாய் போகிறது. கரத்திலே தேவன் இருக்கிறாரே. பிள்ளையாவுக்குள்ளாய் ஒரு வெளிப்பாடு வந்தது. என்ன வெளிப்பாடுங்க? பாலாக்கின் தகனபலியில் தேவன் இறங்கி வரமாட்டார். ஆனால் எலியா தகன பலி செலுத்துகிறான். அங்கே தேவனுடைய மகிமை அக்கினி இருக்குதுங்க, எல்லா தண்ணீரை பட்சித்தது. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவனை எப்படி பார்க்க முடியும்? வார்த்தை மூலமாக தான் பார்க்க முடியும். எந்த வார்த்தை வாக்கு கொடுத்திருக்கிறார்? நாங்களோ சொல்லிட்டார் இல்லைங்களா? சொல்லிட்டார் இல்லைங்களா? தேவன் எழும்பி நிமிர்ந்து நிற்கத்தான் செய்யப்படுகிறார் தேவன். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அநேகருக்கு தங்களுக்கு ஏற்றபடி, தங்களுக்கு சாதகமாக, தங்களுக்கு ஏற்றபடி தேவன் ஆராதிக்க யோசிக்கிறாங்க. தேவனை சந்திக்கவே முடியாது. என்னதான் தகனபலி செலுத்தினாலும் தேவன் பண்ண முடியாது சந்திக்க. பாலாக யோசித்தான், தான் தகனபலி செலுத்தினால் யார் வந்து விடுவார்? இல்ல. மோசைக்கே அங்கே அந்த காரியம் கிடைக்கவில்லையே. கிருபை மூலமாக தான் மோசை கண்டார். 40 வருஷம் அவர்கள் வனாந்திர வழியிலே பகலெல்லாம் மேக சமத்தில் தேவனை கண்டார்கள், இரவெல்லாம் அக்கினி சமத்தில் தேவனை கண்டார்கள். அது போல இந்த மாதம் இதுவரைக்கும் நீங்கள் பலமாய் இருப்பது தேவன் உங்களோடு கூட இருப்பதினால் தான். புரிஞ்சுக்க, இன்னைக்கு துதிக்க வந்திருக்கிறோம்னா தேவன் இல்லாவிட்டா வர முடியாது. புரிஞ்சுக்கங்க, நீங்க எங்க இருந்தாலும் என்ன செய்தாலும் நாம் துதிக்கிறோம் என்று சொன்னால் அவர் இருந்தபடினால் தான் வந்திருக்கிறீங்க. நம்ம வராம பொருளை யோசிக்கலாம். அதுங்க வராம பெருமை இல்ல. தேவன் உங்களை சந்திக்கவே இல்லை. உலகத்தில் எவ்வளவு ஜனங்களை சந்திக்கலாம், ஆனால் தேவனை சந்திப்பதுதான் ஒரு மனுஷனுக்கு பெரிய பாக்கியம். பாலாக்கினால் யாரை சந்திக்க முடியாது? சந்திக்க முடியாது. பிள்ளையாம் ஒரு தீர்க்கதரிசி, பிள்ளையாமுக்குள்ளாய் கர்த்தருடைய வார்த்தை இருந்தபடினால் தான் அந்த வார்த்தையை தனக்குள் அவன் அனுபவித்து அந்த வார்த்தை தனக்குள்ளாக உட்புலாக செய்கிறான். அதை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வாசிப்பும் அதே அதிகாரம் 19 வாசிங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. யார் என்று சொன்னால் பிள்ளையாம் தெளிவாய் சொல்கிறான், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன். இன்றைக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், பொய் சொல்ல யார் கிடையாது? மனிதனை ஆராதிக்கவில்லை. நான் அவன் மனிதன் யாராய் இருக்கிறான்? பொய் சொல்கிற மனிதனாய் இருக்கிறபடினாலே பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்படியானால் இந்த ஆண்டு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். என்ன சொல்லியிருக்கிறார்? எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னார் அல்லவா? அதை செய்ய வல்லவர். காரணம் என்ன? சொன்னவர் யார் கிடையாது? மனிதன் கிடையாது. நீங்கள் சந்திக்க வந்தவர் யார் கிடையாது? மனிதன் கிடையாது. முகத்தை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. அவர் வாயினால் சொன்ன வார்த்தையே என்னை சந்தித்ததா இருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறார். அதுக்கு தேவன் வார்த்தை அதுக்கு முன்வசனம் வாசிக்கும். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாக்கே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடும்.
பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பாருங்க, யாருன்னு சொல்றாங்க? தேவன் ஒரு மனிதன் அல்ல. இன்றைக்கு தெளிவா அறிந்து கொள்ளுங்க. நீங்க நான் வழிபடுகிற தேவன் யாரும் கிடையாதுங்க. மனிதனும் அல்ல, மனிதனால் உண்டாக்கப்பட்ட சிற்பமும் தெளிவா இருங்க. எவ்வளவு பெரிய தேவனை சந்திக்க வந்திருக்கிறோம். அந்த சந்திப்பு என்ற ஒரு வார்த்தை நேற்று தியானிக்கும் போது யோசித்த, தேவனை சந்திக்க அவன் என்ன பண்ணாங்க? தேவனை சந்திப்பது, தேவன் நம்மளோட பேசுவது எத்தனை பெரிய பாக்கியம். உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, இன்னைக்கு மோடி நீங்க சந்திக்க போறீங்க. யாரை சந்திக்க போறீங்க சொல்லுங்க? எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவர் உங்ககிட்ட பேச போறாரு, எப்படி இருக்கும்? எப்படி யோசிச்சு பாருங்க. தேவன் உங்களை சந்திக்கிறார், உங்களோட பேசுகிறார். யோசிங்க, ஒரு பெரிய மனிதனை சந்திக்க உங்களுக்கு ஒரு நேரம், உங்களுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். ஆனா தேவன் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறார். நமக்குள்ள கிடையாதுங்க ஒரு மகிழ்ச்சி கிடையாது, ஒரு ஆனந்தம் கிடையாது. அவரை குறிச்சு ஒரு யோசனையே குறைவா இருக்கு. இல்ல, தேவன் யார்? பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற. ஒன்று பொய் சொல்லாதவர், இரண்டாவது மனம் மாறாதவர். அவரை புரிஞ்சுக்குங்க. நீங்க சந்திக்கிற நபர் யாருங்க? நீங்க எவ்வளவு நபர்களை சந்திச்சிருப்பீங்க, எவ்வளவு மாறுதலை பார்த்திருப்பீங்க, எவ்வளவு ஒரு வேற்றுமை பார்த்திருப்பீங்க, எவ்வளவு ஒரு விதமான அந்த மனிதர் மூலமா, நீங்க சந்தித்த மனிதர் மூலமாக நீங்க மனத்தாங்கல் அடைஞ்சிருப்பீங்க, மன அழுத்தம் அடைஞ்சிருப்பீங்க, உறவுல எவ்வளவு பேரை சந்திச்சிருப்பீங்க, எவ்வளவு வெட்கப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு துக்கப்பட்டிருப்பீங்க. இவர் யார்? மனம் மாறுகிறவர் அல்ல. இவர் யார்? பொய்யுரையாத தேவனை சந்திக்க வந்திருக்கிறோம். நம்ம பாக்கியவான்கள். இந்த சீரை பெற்ற ஜனங்கள் உலகத்தில் யாருங்க? இந்த வேல்வி என்னைக்கு நம்ம அறிகிறோமோ, இந்த ஒரு வெளிப்பாடை எப்போது அறிகிறோமோ, அப்பதான் நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய ஆராதனைகள் உண்மையா இருக்கும். அது வரைக்கும் கடினங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் கடினமானது. கர்த்தரை அறிவது. ஏன்னா மோசேயிடம் சொல்லி என்ன பண்ண முடியாது, என்ன நீ பார்க்க முடியாதப்பா, வசனங்களை இவ்வளவு கொடுத்திருக்கிறாரே, நான் உணர்ந்தால் தானே அவர் எனக்குள் பார்க்க முடியும். இதை உணரலைங்களே. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இயேசு சொல்லுகிறார், அவர்கள் கண்டும் காணாதவர்களும் கேட்டும் கேளாதவர்களும் உணர்வில்லாம இருக்கிறாங்க. நாம் என்ன பண்ணுங்க? கண்டும் காணாதவர்களாக, கேட்டும் சத்தியத்தை கேட்டு இருக்கிறோம், கேளாதது கூட நம்ம வாழ்க்கை நடைமுறையில் இருக்கிறோம். தேவன் சந்திக்கிறவர், உங்களை சந்திக்க முடிய கடந்து வந்திருக்கிறார். வாசிக்க தொடர்ந்தது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தில் நிறைவேற்றாது இருப்பாரோ. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. நீங்கள் சந்திக்கிற தேவன் யாராய் இருக்கிறார்? சொன்னதை செய்கிறவர். அவர் சொல்ல ஆகும். உலகத்துல எவ்வளவு பெரிய மனுஷனா சந்திச்சிருக்கலாம், ஆனா தேவனை சந்தித்தது யாருங்க? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இது ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று அவர் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளையாம் சொல்லிட்டாங்க. அதுங்க கட்டளை எங்க இருந்து வருதுங்க? தேவனிடத்துல வாயில வந்துடுச்சு. நான் கட்டளை பெற்றேன், அதெல்லாம் பண்ண முடியும். ஆசீர்வதிப்பது கட்டளை. என்ன கட்டளைங்க? என் வாயிலே என்ன கட்டளை? ஆசீர்வதிக்க முடியாத கட்டளை. இஸ்ரவேலை சபிக்க முடியாத பாலாக் எழும்புகிறான் பிள்ளையாமை கொண்டு. தேவன் பாலாக்கை சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்? வார்த்தை மூலமாக உள்ளத்துக்குள்ளது சந்திக்கின்றார். அந்த வார்த்தை எழும்புகிறது. அதன் மூலமாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறார்கள், பாலாக்கும் பார்க்கிறான். என்ன பார்க்கிறான் பாலாக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்க முடியாத கட்டளை வந்தது. தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தான் கட்டளை இட்டிருக்கிறார். உங்க ஆசீர்வாதம் என்ன பண்ண நீங்க திருப்ப முடியாது. என்ன பண்ண முடியுது? உங்க ஆசீர்வாதத்தை வந்து யாராலையும் திருப்பினாருங்க உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியவே முடியாது. ஆனா யாரால முடியும் தெரியுங்களா? என்னால என்ன அழிக்க முடியும். யாரால முடியுங்க? நீங்க அந்த அதிகாரத்தை பின் படிச்சு பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க? விக்கிரக வழிபாட்டுல என்ன பண்ண அழிஞ்சு போற என்ன பண்றாங்க? தங்களுக்கு இஷ்டமான பாதையில் செல்லும் போது தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கிறார்கள். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? தனக்கு இஷ்டமாக தேவனுடைய சத்தத்தை கேட்டவங்க தான், தேவனால் சந்திக்கப்பட்டவங்க தான். தங்களுக்கு இஷ்டமாய் வாழ்கிற போது, தங்களுக்கு பிரியமாய் வாழ்கிற போது அது முடிவு என்ன? வேதனைத்தான். அவங்கள வந்து தொடவே முடியாது. என்ன பண்ண முடியாது? இஸ்ரவேல் ஜனங்களை பாலாக்கால முடியாது, சமுத்திரத்தினால முடியாது, ஜோர்தானினால முடியாது, எரிகோவினால முடியாது. மந்திரமோ தந்திரமோ உங்களை மேற்கொள்ள
சொல்ல மாட்டேங்குது. இல்ல ஏதோ எலுமிச்சம் உருண்டு உருண்டு வருதுன்ற மாதிரி கதையா இருக்கு. முடியவே முடியும். கட்டளை எங்க இருந்து வந்திருக்குங்க? தேவன் கிட்ட. பார்க்கல, கட்டளை இட்டு விட்டார். தேவனை பார்க்கல, மேக சமம் எல்லாம் 40 வருஷம் நடங்க. அவருடைய கால்கள் வீங்கவும் இல்லை, அவருடைய பாதரட்சை, அவருடைய வசனம் 40 வருஷம் அப்படி பார்க்கிறாங்க. நேரா தேவனை பார்க்கல, அவர் செயலை பார்க்கிறாங்க, அவர் கிருபையை பார்க்கிறாங்க. வந்து நிக்கிற தப்ப தப்பதம் மழை ஊத்துல அடிக்குது, நானுங்க அப்படியே பார்க்கிறேன். ஆண்டவரே ஒழுகுது ஐயா, ஒழுகுதுங்களா? வரும்போது யோசிச்சு பாருங்க, நமக்கு சாதகமாக தான் கர்த்தர் நடத்துவார். யோசிக்கிறேன், ஆண்டவர்களை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிற ஆண்டவரே, ஒடுங்கி போயிட கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற விரும்புகிறார். கட்டளை இட்டாச்சு, நீங்கள் எழுந்து நிமிர்ந்துதான் நிக்கணும். அது கட்டளை ஆர்டர் பண்ணியாச்சுங்க, முடிச்சுட்டாரு. அதை யாரால திருப்பணும்? நான் தான் திருப்பணும். நான் தான் என்ன பண்ணுங்க, யானை கொண்டு தள்ளப்படுமா? நானே அழிச்சுக்கலாம். யாருங்க? என்ன வேற யாரும் அடிக்க முடியும்? பண்ண முடியாதுங்க. என்ன? என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அக்கினி தேவன் நமக்குள் இருக்கிறபடியினாலே அங்கே நாம் பார்க்கிறோம், அவர்களுடைய வாழ்விலே தேவன் யார் என்றால், மனமாறவோ பொய் சொல்லவோ மனிதனும் அல்ல, சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. கட்டளை என்ன கட்டளை வந்து விட்டது? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. அவர் பார்வை யார் கிடையாதுங்க. குற்றம் குறையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. குற்ற குறைகளை யார் பார்ப்பது கிடையாதுங்க. இன்றைக்கு நம் வாழ்க்கையில தேவன் நம்முடைய குறைகளை யோசித்து பார்த்தா நிற்கும். நம்ம வாழ்க்கையில அவர் ஆசீர்வதிக்க முடியும் என்ன கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை சாபமா அவளை மாத்திக்கிறாங்க. பிள்ளைகள் சொல்றான், அவளை என்ன பண்ண முடியாதுங்க, அவளை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னுடைய ராஜ தந்திரத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது, மந்திரத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது, யுத்தத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் என்ன? அவர்களுக்கு கட்டளை வந்து விட்டது. என்ன கட்டளை? ஆசீர்வதிக்கிற கட்டளையை கர்த்தர் கொடுத்து விட்டார். அதை யாராலும் திருப்ப கூடாது என்று சொல்லி அவர் சொல்லிக் கொண்டு வருவதை பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கட்டளை இறங்கியிருக்கிறது. அதை பெறுவதும் பெறாமல் இருப்பது யார்கிட்ட இருக்குங்க? என்கிட்டதான். நேற்றைக்கு ஒரு குடும்பம் வீட்டுக்கு வந்தாங்க. அந்த மகளுடைய கணவர் வந்து எங்கிட்ட பேசிட்டு இருந்தார். சபைக்கு வராதவர். யார் அவர்? சபை ஆலயக்காரி எதுவுமே தெரியாது. ஒரு ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த காரியம் நடந்தது வந்து உங்களுடைய ஜெபம், உங்களுடைய பிளெஸிங் சொன்ன. நான் சொன்னேன் இல்லைங்க, கடவுளுடைய பிளெஸிங் இது, உங்களுடைய மனைவியுடைய ஃபெய்த் அப்படி சொன்னாரு. இல்லைங்க, நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்னதுங்க, ஒவ்வொரு வார்த்தையும் என்னதுங்க, யாருங்க வார்த்தையை வெளியே இருந்து கேட்கறங்க, வெளியே இருக்கிற அந்த பண்ணுங்க, உள்ள தேவனுக்குள்ள வரல. இன்னைக்கு தேவனுக்குள்ள இருக்க நமக்கு வார்த்தையின் மகிமை நமக்கு சரியில்லை. வெளியே இருந்து சொல்லுகிறார். இல்லைங்க, நான் சொல்றேன் இல்லைங்க, அவங்களுடைய ஃபெய்த்துங்க, அவங்களுடைய விசுவாசம், அந்த பிள்ளையுடைய விசுவாசம். அப்போ சொன்ன ஒரு காரியம் இல்ல, நீங்க சொல்ற வார்த்தைகள், நீங்க என்கரேஜ் பண்ணீங்களா, அந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு இந்த பிளெஸிங்கை கொடுத்திருக்கு. எங்க இருக்கிறார் அவரு? வெளியே இருக்கிறார். இன்னும் சபைக்குள்ள அவரு வரல. ஆனா வெளியே இருந்து கொண்டே தேவனுடைய காரியத்தை புரிகிறார். உள்ளே இருக்கிறது என்ன பண்ணல, அந்த காரியங்கள் புரியல. நான் பாக்குறேன், தன்னுடைய தேவைகளுக்காக என்ன கூப்பிடுறாங்க. ஒரு கடவுள மாதிரி யார் நானு, அன்னையுடைய பாதை யாரா இருக்கு நானு. ஆனா என் வாயில் யார் இருக்கிறார்? தேவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறார், தேவன் பேசுகிறார். அதை புரிந்தவர்களுக்கு தெரிகிறது. அதுக்கு வார்த்தையின் ஆழத்துக்குள்ளாக வந்தாதான் வந்து இது தேவனுடைய புரியல. ஒரு கரகுலமான ஒரு நிகழ்ச்சி கூப்பிடுறாங்க, அப்படி என்ன பண்றோம், அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்களுடைய வழிபாடெல்லாம் வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் என்னதுக்கு, கொஞ்சம் ப்ராஸ்பரிட்டி மேலாகும் போது பண்றாங்க, தனக்கு இஷ்டப்படி என்ன பண்றாங்க, தனக்கு இஷ்டப்படி. யோசிச்சு பாருங்க. அவர் அவ்வளவு ஒரு இதுவா இருந்துட்டு என்ன வாங்க, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுங்கன்னு என்னை கொண்டு போனாரு. நான் இதுவரைக்கும் அது மாதிரி பணம் கொடுத்து வாங்கல இல்லைங்க. அவ்வளோ அந்த அவங்க பெரிய லெவல் கிடையாது, ஒரு மிடில் ஸ்டேஜ் தான் இருக்கிறாங்க. அப்போ
யோசிச்சு பார்த்தேன். தேவன் அறியாம அது வெளியில இருக்கிறாரு, இவங்களுக்குள்ள ஆனா பக்தி, உலக ரீதியான ஒரு பக்தி இருக்கிறது. அதுக்கு இன்றைக்கு தேவனுக்குள்ள இருக்கிறவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தடுமாற்றமா இருக்கிறது. வார்த்தையை சந்தித்திருந்தால் நிச்சயம் பண்ணுவாங்க, தேவன் சந்தித்திருந்தால் அவங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். தேவன் சந்திக்கப்படாதனால வார்த்தையுடைய அந்த ஆழம் புரியாம இருக்கு. அதை கொண்டு போனாங்க. நான் ரொம்ப எனக்கு இதுவாச்சு, யோசிச்சு பார்த்தேன். நான் பணத்துக்காகவோ ஒரு பொருளுக்காய் அல்ல, அவங்க மனதிலே எப்படி கடவுள் மறைமுகமாக செயல்படுகிறார். அவர் இன்னும் பைபிளுக்குள்ள வரல, வசனங்களை நான் டெய்லி அனுப்புறேன், அவங்க பார்க்கறாங்க, அவ்வளவுதான். ஒருவேளை நான் பிரசங்கித்து அவங்க இங்க இருந்து அந்த பிள்ளை போய் சொல்லலாம் நினைக்கிறேன், ஷேர் பண்ணலாம் நினைக்கிறேன். அவருக்குள்ள எப்படி இந்த ஒரு ரெவலேஷன் கிடைச்சது, உள்ள இருக்கிறவங்க கூட அந்த வெளிப்பாடு இல்லாம இருக்கு, தேவனுடைய அந்த வசனம் மேல ஆழமான கருத்து இல்லாம இருக்கு. வசதியா வரோம் போறோம், ஒரு கவனம் இல்லாம இருக்கிறோம், வருஷங்கள் போயிட்டே இருக்கு. நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய இளமைகள்ல தான் என்ன பண்றாங்க, நம்ம அதிகமா கவனிச்சு வராங்க. தேவ காரியத்துல நம்ம ஈடுபாடு கொள்வது கிடையாது. பாலாக் எப்படியாயிலும் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாக பிழையாம எழுப்பின போதிலும் கூட தேவன் சொல்லுகிறார், அவர்கள் ஆசீர்வதிக்க கட்டளை கொடுத்துட்டாரு, நீங்க ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியல, நம்ம வாழ்க்கை வந்து அது புரியாம இருக்கும். அதனால் நம் வாழ்விலே கர்த்தர் நடத்தும்படியே தொடர்ந்து வாசிங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் 22 வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் உங்களை பொறுத்து உயர்த்துவதை பார்க்க முடிகிறது. கொஞ்ச காலத்தில் என்னென்ன சொன்னாரு, என்னுடைய மீட்கும் வருஷம் வந்தது என்று சொன்னாரே, என் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னாரே, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் சொன்னார் அல்லவா. கொஞ்ச காலத்தில் அதை பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். தேவன் சந்திக்கிறார் என்ற உணர்வை வாழ்க்கையில் வர வரதான் அந்த வார்த்தையின் மகிமை வாழ்க்கையில் செயல்படும். ஒரு சாதாரண மனுஷ வார்த்தை, மனுஷனுக்கு தண்ணீர் எழுதுற மாதிரி ஒரு வார்த்தை. அன்னைக்குடைய வார்த்தை வந்து கரெக்டா இருக்கு சொல்லுவாங்க, தவிர செய்ய என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவரை சந்தித்து என்ன பண்ணுவாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவாக உண்மையாக ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை வந்து எவ்வளவு சொல்றோமோ அதை கவனத்தோடு சொல்லி என்ன பண்ணுங்க, அதை கடைபிடிக்கணும். அதுக்கு நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் பார்க்கிறார். அதுக்கு சும்மா ஒரு மேல் நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் கணக்கில் இருக்கிறது, நம்முடைய ஒவ்வொரு கிரியும் கணக்கில் இருக்கிறது, கண்ணீர் துணிகளும் கணக்கில். நம்மளை கவனிக்கிற, நம்மளை சந்திக்கிறாரே, ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறார் அல்லவா. நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறதோ அதுபோல் கர்த்தர் சந்திக்கிறார். நான் பார்க்கல, என்ன பண்ணுங்க, அவரை மோசையால் பார்க்க முடியாது, பவுலாலும் பார்க்க முடியாது, பிரசங்கிக்கிற என்னாலும் பார்க்க முடியாது, கேட்கிற உங்களாலும் பார்க்க முடியாது. ஆனால் வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் அவரை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். புரியுது என்னதுக்கு? இதுக்குள்ள வரலையே நம்ம வாழ்க்கையே. அங்கே சொல்லுங்க, என்ன சொல்லுகிறார், அங்கே சொல்லப்படுகிறது, இன்னும் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து என்னென்ன செய்தார், நான் எழுப்பி நிமிர்ந்திருப்பதை அவர் செய்ய போகிறார். என்னுடைய மீட்கும் வருஷத்தை அவர் செய்ய போகிறார். என் நம்பிக்கைக்கு பலன் உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது, செய்ய போகிறார். எப்படி செய்ய போகிறார்? அவர் வார்த்தையை நான் சந்திக்கின்ற போதுதான் அவர் செய்ய முடியும். நான் அவரை சந்திக்காம ஏதோ வசனம், அது சொல்லப்பட்ட வசனம் வேறு, எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, எனக்கு அதுக்கு ஐக்கியம் இல்ல. வசனத்தோடு கூட இணைந்து வாழும்படியே கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதுதான் தேவனை சந்திக்கிற ஒரு காரியம். இன்னொரு வசனம் வாசிங்க, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும்
அன்போடும் என்னிடத்தில் கேட்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டீரே. சட்டத்தை என்ன பண்ண, வசனத்தின் சட்டத்தை என்ன பண்ணுங்க, கைக்கொண்டீரே. இது சட்டம் அதுங்க. இந்த வசனத்தை கை கொள்ளணும். அதுங்க கை கொள்வதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சொன்னார், சந்திக்கிறார் அல்லவா? என்ன சொல்லுகிறார்? வசனத்தை சொல்கிறார். அது நான் யாரை சந்திக்கிறேன்? தேவனை சந்திக்கிற வார்த்தை தான் நான் தேவனை சந்திக்கிறேன் சொல்லப்படுகிறது. நீ கிறிஸ்து இயேசுவை பட்ட விசுவாசத்தோடும் அன்போடும் இடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிருங்க. என்ன வசனம் இது? ஆரோக்கியமான வசனம் இது. அதுங்க உலகத்துல எங்கும் இல்லாத ஆரோக்கியம் எதுல இருக்குங்க? வசனத்தில் இருக்கிறது. வசனத்தை அனுப்பி குணமாக்கினார். வசனம் அவனை உயர்த்தினது. நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். எப்படி ஆசீர்வதித்தார்? பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆடு மேய்த்த தாவீது வாழ்க்கையிலே ஆலயம் முழுமையாய் கட்ட முடியாத பொருட்களை கொடுக்க முடியாத தேவன் ஆசீர்வதித்தார். ஆரோக்கியமான வசனம், பலப்படுத்துகிற வசனம், உற்சாகப்படுத்துகிற வசனம், நித்திய ஜீவனை கொடுக்கின்ற வசனம், பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள வசனம் தான் தேவனுடைய வசனம். அது என்ன வசனம்? ஆரோக்கியமான வசனம், உன்னை ஆறுதல் படுத்தும் வசனம். என் மனதிலே வலி இருக்கிறது, வேதனை இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது. அதே நேரம் ஆரோக்கியமான வசனம் என்ன செய்கிறது? என்னை ஆறுதல் படுத்துகிறது, தைரியப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது, உயிர்ப்பிக்கிறது. வசனம் ஆரோக்கியமானது. உங்கள் கையில் இருக்கிற இந்த வேதம் எப்பேற்பட்டதுங்க? ஆரோக்கியமானது, ஆறுதல் நிறைந்தது, உற்சாகமானது, நாடி நரம்பெல்லாம் இருக்கிற பலவீனங்களை மாற்றும்படியான வல்லமை உள்ளது வசனம். விளங்காமே நம்முடைய வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, வயதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பிலேயாமை தேவன் சந்தித்தார். இன்றைக்கு தேவன் என்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார்? வசனம். என்ன வசனம் இது? ஆரோக்கியமான வசனம் என்று சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் வாசிக்கிறது. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடு நடுங்க. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம் இருந்தா போதும். இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவன் என்கிற விசுவாசத்தோடு கூட அன்போடு. ஒன்று விசுவாசத்தோடு, இரண்டாவது அன்போடு. யாரோடு அன்புங்க? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா. அதுங்க இங்கேயும் கூறுவோம், அங்கேயும் கூறுவோம். அதுங்க இல்ல இல்ல. ஒன்று இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம், இரண்டாவது அன்போடும் இடத்தில் கேட்டிருக்கிற. என்ன கேட்டீங்க நீங்க? இதுவரைக்கும் எதை கேட்டீங்க? என்ன பத்தி தாங்க பேசுறாரு, என்னதான் குத்தி குத்தி பேசுறாரு, இதுதான் கேட்டேன் நான். ஆமா, உபதேசம் என்ன பண்ணுங்க? கடிந்து கொள்ளும், கனமடைய, கடிந்து கொள்ளும். அதுங்க கடிந்து கொள்ளும். கடிந்து கொண்டாதான் கனமடைய முடியும். ஆரோக்கியமான சட்டத்தை, வசனங்களின் சட்டத்தை. அதுங்க சட்டம். அதுங்க ஆமா, சட்டத்துக்கு என்ன பண்ணுங்க? அரசாங்க சட்டங்களுக்கு என்ன பண்ண நம்ம என்ன பண்ணுங்க? வசனம். அதுங்க ஒரு சட்டம். அதுங்க வசனம் என்ன? இல்லங்க நான் இப்படிதான் செய்வேன். என்னதுங்க போய் சட்டத்தை பேச முடியுமா? நான் இப்படிதான். சட்டத்துக்கு என்ன பண்ணணுமா? வசனங்களுக்கு நாம் சொல்லுங்க, வசனங்களுக்கு நாம் சட்டத்தை கை கொண்டுதான் ஆகணும், கை கொள்ளணும். விக்கிர ஆராதனை வேண்டாம் என்று சொன்னா சொல்லுங்க. ஓய்வு நாள் தேவனுக்குரியது சொன்னா சொல்லுங்க, தேவனுக்குரியது. அவர் என்ன சொல்லுகிறாரோ சட்டங்களுக்கு நாம் என்ன செய்யணுங்க? கை கொள்கிற போது உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே என்ன பொருள் உங்களுக்குள்ளாக நற்பொருள் உள்ள இருக்கிறதுங்க. உங்களுக்குள்ள அந்த வசனம் கொஞ்சம் படிக்க ப்ளீஸ். 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14 வாசிங்க ப்ளீஸ். That good thing which was committed to you. good thing அதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு பொருள் உள்ள இருக்கிறதுங்க. நல்ல இந்த ஆடி என்ன பண்ணுவாங்க? ஃப்ரீயா கொடுக்குறாங்க, நல்ல பொருளை கொடுக்குறாங்க. அதுக்கு இலவசம். அதுக்கு கூட என்ன பண்றாங்க? கூட சேர்த்து என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. இல்லையா? என்ன பண்றாங்க? ஆடி அதுக்கு அது லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. ஆனால் இங்க என்ன இருக்குங்க? நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே ஒரு நல்லது உள்ள இருக்கு, காத்துக்கொள்ளுங்க. என்னதுங்க? இதை விட நல்லது உலகத்துல, இதை விட நல்லவர் யாரையும் பார்க்க முடியாது. இவரை போல ஜீவனுள்ள உலகத்தில்
முடியாது. உலகத்தில் எல்லா மனுஷனும் மரித்துதான் ஆக வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஒரு நல்ல பொருளை எனக்குள்ளே வைத்திருக்கிறேன். எனக்குள் இருக்கிறவர் யாருங்க? உயிர் தெழுந்தவர் எனக்குள் இருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை மூலமாக தேவனை சந்திக்கிறேன். பிள்ளையாம் தேவனை சந்தித்தான். அவன் வாயிலே தேவனுடைய வாக்கு வந்தது. அவன் என்ன பேசுகிறான்? ஆசீர்வதிக்கும்படியே பேசுகிறான். நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம்? ஆசீர்வதிக்கும்படியே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, ஒரு மேன்மை இருக்கிறது. இந்த மேன்மையும் பொக்கிஷமும் நல்லதும் தெரியாதபடிக்கு என் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. தனக்கு ஏற்றபடி இல்லை. உயிர் போனாலும் இங்குதான். என் மூச்சும் என்னுடைய பேச்சும் தேவன்தான். நல்ல ஒரு பொருள் இருக்கிறது அல்லவா? வெளியில் பார்க்கிற எந்த ஒரு பொருளும் இந்த பொருளுக்கு ஈடு அல்ல. நான் வெளியே பார்க்கிற, நான் சந்திக்கிற எந்த ஒரு பொருளும் இதற்கு இணை அல்ல. உள்ள நல்ல ஒரு பொருள் இருக்கிறது. அதற்கேற்ற விசுவாசம் கிறிஸ்துவை பார்க்கும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்து. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாருங்க தேவன். எங்க வந்துட்டாருங்க? வெளியே பார்க்க முடியல. எங்க மோசே சொல்றாருங்க, உன்னை நான் பார்க்க என்ன பண்ண முடியாது? நீ பார்த்தா என்ன, செத்து போயிடு, சாகடிக்கப்படுவாய், மறிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி எங்க வந்துட்டாருங்க? ஆமென் சொல்லுங்க. தேவன் எங்க இருக்கிறாரு? சொல்லுங்க. இருக்கிறாருங்களா? எங்க இருக்கிற மாதிரி இருக்குது? இல்ல. எவ்வளவு பெரிய தேவன் எங்கேயோ பார்த்துட்டா. மோசே ஏங்குற என்ன பண்ணாருங்க? உங்களை பார்க்கணும். என்ன பண்ணும்? நான் பார்க்கணும் ஆண்டவரே, என்னை பார்க்க முடியாதப்பா. தேவன் பிள்ளையாம் சந்திக்க வருகிறார். பலியிலே இறங்க மாட்டேன் தனித்து சந்திக்க வருகிறாங்க. வாயில உணர்கிறாங்க. அந்த வாய்க்குள்ளாக இருந்து ஒரு வார்த்தை வெளியே வருகிறதுங்க. பிள்ளையாமுடைய உள்ள இருந்து ஒரு வார்த்தை வருது. பழைய ஏற்பாட்டிலேயே இவ்வளவு கிருபை என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்தார் அல்லவா? எனக்குள்ளே இன்றைக்கு ஆவியா இருக்கிறார் அல்லவா? எனக்குள்ளேயே நான் சந்திக்கிறேன் அவரை. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ளவே அவரை சந்திக்கிறதுனால வெளியே வருகிற போராட்டம் எனக்கு பெருசு கிடையாது. வெளியே பார்க்கிற எந்த ஒரு பிரச்சனையும் உள்ளவே நடக்குது எல்லாம். ஆமென் சொல்லுங்க. வெளியே பார்க்கிற அந்த சந்திப்பு என் மனதை நோகடிக்கிறது. உள்ளே இருக்கிற செய்கிறா அந்த நோவை எடுத்துக் கொள்கிறாரே. வெளியே பார்க்கிற மகள், வெளியே பார்க்கிற கணவன், வெளியே பார்க்கிற மனைவி, வெளியே பார்க்கிற உறவுகள் மூலமாக என் இதயம் வலிக்கிறது. ஆனால் உள்ளே மறைந்திருக்கிறது என்ன செய்கிறார்? என் இதய வலியை மாற்றுகிறார். உள்ள நடக்குது. எனக்கு பலவீனம் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால உள்ள வந்து ஒரு சுகம் நடந்துகிட்டே இருக்கு. நான் பார்க்கிறேன். இன்னைக்கு 3 மணிக்கு நான் தார்வாட் உப்ளி போயிட்டு இருக்கிறேன். ஒரு 4 நாட்கள் அங்கு ஊழியர்களுக்காக. கொஞ்சம் பலவீனம் இருக்கு. ஆனா தேவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். உள்ள ஒரு சுகம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நான் போற காரியங்கள் வந்து பிரச்சனைக்குரிய ஜபங்கள் அங்கே கடந்து போய் ஜபிக்க வேண்டும். சரீரத்தை தாக்கும்படியான காரியம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா உள்ளே ஒருவர் இருக்கிறார் அல்லவா? ஒரு நல்லவர் உள்ளே இருக்கிறார் அல்லவா? ஒரு நல்ல பொருள் இருக்கிறது அல்லவா? என் இதய வலியை சுமக்கிற ஒரு தேவன் உள்ளே இருக்கிறார் அல்லவா? என் கால் வலியை சுமக்கின்ற தேவன் உள்ளே இருக்கிறார் அல்லவா? என் கண்ணீரை துடைக்கிற தேவன் உள்ளே இருக்கிறார் அல்லவா? வெளியே தெரியாது. வெளியில் பார்க்கிற அந்த நபர் மூலமாய் சந்திக்கிற நபர் மூலமாய் எனக்கு வேதனையும் பாதிப்பும் வருகிறது. தேவனை பார்க்கல, உள்ளே இருக்கிறார். என் பாதிப்பை எல்லாம் சுமந்து கொள்கிறாரே. இனிமையான பாதை. வெளியிலே துன்பம் இருக்கிறது, ஆனால் உள்ளே இனிமை இருக்கிறதே. சந்திக்கிறார். எங்கே சந்திக்கிறார்? எனக்குள்ளே நான் அவரை சந்திக்கிறேன். என்னை அவர் சந்திக்கிறார். அபிஷேகமும் வார்த்தையும் இருந்து விட்டால் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து இருப்போம். நிக்கதான் அழைச்சிருக்கிறார். தோற்பதற்கெல்லாம் உங்களை தேவன் அழைக்கல. நீங்க தோற்று போவீங்க சொன்னா உங்களை சந்தித்திருக்க மாட்டார் தேவன். நீங்க விலகி போவீங்கன்னு யோசித்து இருந்தா உங்களை தேவன் சந்தித்திருக்க மாட்டார். நீங்க தேவனுக்குள் வளர்வதற்காக தான் சந்தித்தார். சந்தித்த தேவனை விட்டு விலகி போவதற்கும் எல்லாம் முடியும். ஆனா உள்ள நல்லவர் வந்துட்டாரு. அனுபவிச்சாரு. ஒரு நல்ல பொருளை உள்ள வச்சுக்கிட்ட பிற்பாடு
வெளியில எதற்கு எனக்கு? வெளி உறவு எதற்கு? அந்த உறவினால் வேதனை தானே மிஞ்சுகிறது. உள்ள வேதனை எல்லாம் போக்குகிற தேவன் இருக்கிறதுனாலே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற காத்துக்கொள். ஆசிய நாட்டிலிருந்து யாவரும் அவர்களின் பிள்ளைகளை எர்முக்கினே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறார். ஓனேசிப்பின் போர்வின் வீட்டாருக்கு பாத்தீங்கன்னா பவுல் வாழ்க்கையில வந்து பிரச்சனைகளை விலகி போறாங்க, எல்லாம் போறாங்க. ஆனா உள்ள இருக்கு என்ன பண்ணுங்க விட்டு உள்ள அப்படியே இருக்கிறார். அவர் சொல்லுங்க, உள்ள தேவனை பார்த்துட்டீங்கன்னா, வசனத்தை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா எந்த விரோதத்தை குறிச்சும் பெருசா யோசிக்க மாட்டீங்க. இல்லாட்டி அவங்க அப்படி பேசிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, இதுலயே வாய் வார்த்தை என்ன பண்ணுங்க ஓடிட்டே இருக்கு. வாரந்தோறும் மாசந்தோறும் அப்படி இப்படி இல்ல இல்ல. இங்க அவர் சொல்லுகிறார், ஆசியா நாட்டிலிருந்து யாவரும் அவர்களின் பிள்ளைகளை எர்மோகினே முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறார். ஓனேசிப்பின் போர்வின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேகந்தரம் என்னை இளைப்பாற்றினான். இலங்கை குறித்து அவன் பாருங்க, ஒரு பக்கம் நல்லதா நடக்குது, மறுபக்கம் கெட்டது நடக்குது. ஆனாலும் பவுல் வாழ்வில் ஊழியம் தடையாது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பக்கத்திலே ஒரு குடும்பம் என்ன செய்கிறது? எனக்கு என்ன செய்கிறார்? அநேகந்தரை இளைப்பாற பண்ணினான். என் விலங்கை குறித்தவன் என் பிரச்சனை குறிச்சு நான் சொல்லுங்க, ஊழியத்தை குறிச்சுலாம் வெட்கப்படக்கூடாது. அவன் சொல்லுங்க, மற்றதுக்கெல்லாம் ஊழியம்னா வெக்கம், ஆலயம்னா சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஆலயம்னா பைபிள் எடுத்து வரதுக்கு அன்னைக்கு இங்க வச்சு பைபிள் பண்றாங்க. பைபிள் எடுத்து என்ன பண்றாங்க? எங்க முன்னேற முடியும்? வெட்கம். பாடுவதற்கு, ஜெபிப்பதற்கு அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அவர்? என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படல. அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாக என்னை தேடி கண்டுபிடித்தாங்க. இவங்க எல்லாம் பண்ணாங்க. ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கு, மறுபக்கம் ஒரு கூட்டம் செய்கிறது, அவனோடு கூட இணைந்து உண்மையா இருக்கிறாங்க. இன்றைக்கு தேவனுக்கு யாரா இருக்க வேண்டும்? உண்மையா உள்ளதுக்கு. நான் காலையில் வரும்போது சர்ச் ஃபுல்லா தண்ணி இருந்தது, இந்த இடம்லாம் அப்படி ஈரமா இருந்தது, எலக்ட்ரிக்கலா இருக்குது. அனுகிற ஜெபிச்சதுக்கு உதவி செய்வதற்கு அதுக்கப்புறம் பிள்ளை வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க. வந்ததா உதவி நடக்குது. என்ன பண்ண முடியாது? உதவிகள் கிறிஸ்துவுக்குள்ளாக உதவிகிற மக்களா இருக்கணும். திருச்சபைக்கு நாம் யாரா இருக்க வேண்டும்? தேவன் சதித்திருந்தா உதவி செய்வோம். ஆமென் சொல்லுங்க. தேவன் சதிச்சதாங்க தேவனுடைய காரியம் செய்ய முடியும். தேவன் சந்திக்காம நான் மனுஷனையே சதிச்சாங்க அழுத்துதான் போறேன். அதுக்கு உள்ள ஒரு வச்சுக்கிட்டா பண்றாங்க. நம்ம வெளியே ஏன் அழுத்து போகணும்? எதுக்கு வெளியே வேதனைப்படணும்? வெளியே வேதனை தான் இருக்கும். நீ சந்திக்கிற நபரால் உனக்கு என்னதான் இருக்குங்க? வேதனையும் வெட்கமா தான் இருக்கும். உள்ள இருக்கிற நீ சதிச்சுட்டீங்கள, எதை குறிச்சு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த வசனம் அதுக்கு அண்ணாவிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் செய்வாராக. அவன் எபிசேவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாய். அப்ப பாருங்க, கிறிஸ்து அனுபவங்கிறதுங்க உதவிகள் என்ன செய்யணும், எது செய்யணுங்க, தேவ காரியங்கள் என்ன பண்ணுங்க, ஈடுபாடு கொள்கிற ஒரு மனம் வேண்டும். யாருக்கு அந்த மனம் வரும்? சொல்லுங்க, யாருக்கு வரும்? சந்திக்கின்ற மக்களுக்கு தான் அந்த மனம் வரும். தேவனை சந்திக்காவிட்ட அந்த மனம் ஒருபோதும் வராது. சுட்டு போட்டால் என்ன பண்ணாலும் எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டாலும் சொல்லுங்க, 1ஆம் தேதி என்னதுங்க, 1ஆம் தேதியே பெரிய பிரச்சனைலாம் சந்திச்சு என்னதுங்க, நாங்களும் எழுந்து அப்படியே என்னங்க அப்படியே மனசு உடஞ்சிருந்தாருங்க, தோய்ந்தாச்சு. ஆனாலும் உள்ளே இருக்க என்ன பண்ணுங்க, என்ன தோய விடல. எழுந்துரு எழுந்துரு, போஜனம் பண்ணு, போக வேண்டிய பிரயாணம், எழுந்துரு எழுந்துரு என்னதுங்க, எழுந்துரு. உடம்பெல்லாம் யோசிக்காது. அவனுக்கு உப்ளி போகணும், அங்க தாரார் போகணும், தேவ சித்தமான அங்கிருந்து மும்பை போகணும். பலவீனம் இருந்தாலும் கூட பலத்தோடு என்ன அனுப்புவார். உள்ள இருக்கிற பண்ணுங்க, எனக்கு தெரியும் அந்த டைம் வரும்போது பலவீனம் வரும். அடுத்த லெவல்ல போகும்போது பலம் கொடுப்பாரு, அங்க போகும்போது இன்னும் பலம் கொடுப்பாரு, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஆதரவு கொடுப்பார். காரணம் என்ன? உள்ளே ஒரு நல்ல ஒரு பொருள் இருக்கிறது. வெளியே அதை நான் பார்க்க முடியாது, உள்ளவே பார்க்கிறேன். நாம் அப்படி அந்த அனுபவத்தில் போகும்போது கடைசியாக எடுத்து நாம் வாசிப்போம். என்னாகவும்
23ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. 24 வாசிங்க. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். எழும்பும் நிமிர்ந்து நிற்கும், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கும். பிள்ளையா பாக்குற என்ன சொன்னா, அவங்கள எழுப்பினதுங்க ஒடுக்கலாம் முடியாது. எப்படி எழுப்புவாங்க? பால சிங்கம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும். அதுங்க அந்த விரோதிகள் எப்படி வருவாங்க? துஷ்ட சிங்கம் போல எழும்புவாங்க. பாலாக்கே நீ சிங்கம் தான், அவங்க யாருங்க? துஷ்ட ஆவேசமான சிங்கம், அழிப்பதற்கு எழும்பும். யாருங்க? அவங்க ஒரு பரதேசி நினைக்கிறாயா? அவங்களுக்கு ஊர் தெரியாம வராங்க, என்ன பண்ணுங்க? ஒரு கேள்வியா வராங்க, என்ன பண்றாங்க? இன்னும் எங்க போய் செட்டில் ஆவாங்க? கானானுக்குள் ஒரு கேள்விக்குறியோட தான் வராங்க. இன்னைக்கு அனைவரும் கூட எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, என் ஃபியூச்சர் பத்தி என்ன பிளான் இருக்கு, என் பிள்ளைகளை குறிச்சு என்ன திட்டம் இருக்கு, ஒரு கேள்வியா இருக்கு. என் பிள்ளைய குறிச்சு இல்ல, மேற்கொள்ளும்படியா எப்படி எழும்புவார்கள் அவர்கள்? துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் நிமிர்ந்து நிற்கும். அதுங்க எழும்பி நிமிர்ந்து நிற்பாங்க சந்ததி எல்லாம். காரணம் என்ன? உங்களுக்குள் இருக்கிற தேவன் உங்களை சந்தித்து இருக்கிறார். அந்த ஜனங்களை பாலாக் யோசிக்கிற என்ன பண்ணலாம், அடிச்சு என்ன பண்ணலாம்? அவங்க எங்க இருந்தோ என்ன பண்ணாங்க? எகிப்துல எங்க எப்படி இருந்தாங்க? அடிமையா இருந்தாங்க, கேட்பார் மேய்ப்பார் எல்லாமே இருந்தாங்க. அவங்களுக்கு யார் இருக்கிறா? ஒரு தேவன் இருக்கிறார். அந்த ஜனங்களை சந்தித்த பாலாக்குக்கு தேவன் கிடையாது, ஆனால் அந்த பரதேசிகளுக்கு யார் இருக்கிறா? ஆமா, நம்மளை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களாம் யோசிப்பாங்க, அதுக்கு நம்ம கொஞ்சம் அமைதியா போறோம், பொறுமையா போறோம், சகிச்சு போறோம். என்ன பண்ணுவாங்க? நீ இப்படிதான், நான் தான் பெரிய ஆள். இல்ல யார் நானு? எனக்குள் யாராயிருக்கிறேன் நான், எந்த நேரத்திலே எழுப்ப வேண்டுமோ அந்த நேரத்திலே கர்த்தரை எழுப்ப வல்லவராக எப்படி எழுப்புகிறார்? அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும், பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். அது தன் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுடைய ரத்தத்தை குடிக்க மட்டும் கொள்வது இல்லை என்றார். அதுங்க பாருங்க, பிள்ளையாம் கிட்ட கடைசியா தேவன் சொல்றாரு, அவங்களை எழுப்பினாங்க, எழுந்தானபடி எழுப்புவாங்க. அவங்க துஷ்ட சிங்கம் போல எழுப்புவாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை ஒடுக்கிட்டே இருக்கிறாங்களா? உங்களை வேதனைப்படுத்திட்டே இருக்காங்களா? சொல்லால நோகடிக்கிறாங்களா? ஒரு நாள் கர்த்தரை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். எப்படி எழுதுவீங்க? எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியாத எழுதுவீங்க. துஷ்ட சிங்கம் போல எழுதுவீங்க. பாலாக் சிங்கம் தான், ஆனா அந்த பரதேசிகளாகி இஸ்ரவேல் யாரா இருக்கிறாங்க? துஷ்ட சிங்கம். அதுங்க ஆவேசமா இருக்கிறாங்க, அழிப்பதற்கு. அதுங்க அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை உலகத்தில் யாராலும் மேற்கொள்ள முடியாது. உங்க உயர்வு தான். ஆமென் சொல்லுங்க. உயர்வை தடுப்பது வேறு யாரும் கிடையாது, நானே தடுத்துக்கலாம். யார் தடுத்துக்கிறாங்க? என்னை மாய்த்துக் கொள்ளலாம், நானே என்ன பண்ணலாம்? உங்க ஜீவியத்தின் மூலமா தான் தோல்வி, என் ஜீவியத்தின் மூலமா தான் தோல்வி தவிர, ஆனா அவர்கிட்ட வெற்றி தான். நான் தேவனை அணுகுகின்ற அணுகுமுறையில் தான் இருக்கிறது. பிராக்டிக்கலா என்ன செய்யணும்? அவர் பொய் சொல்ல யார் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுங்க? பொய் சொல்லாதவனாக என்ன சொல்கிறேன் அதை சொல்லி நமக்கு நீதிமான் சொல்ல தவற மாட்டான். என்ன பண்ண மாட்டாங்க? நீங்க சொல்லாம இருக்கலாம், சொல்லிட்டா தவறக்கூடாது, நஷ்டம் வந்தால் தவறக்கூடாது. தேவ ஜனங்கள் சாதாரணமான ஜனங்கள் அல்ல, கர்த்தர் சதித்த மக்கள் தான். அவர் எப்படி இருக்கிறார் போல்தான். சொல்லுங்க, 3 வருஷம் பேதுரு இருந்தார். அவரை அங்க இருக்கிற மக்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறார்கள்? இயேசுவை பார்ப்பது போல பார்க்கிறாங்க. எப்படி பார்க்கிறாங்க? இல்லையா, சாடலா யாருமா இருக்குது, பேச்சு யாருமா இருக்கிறது, ஒரு செயல் யாருமா இருக்கிறது, அது போல தன்மை யாருமா இருக்கணும்? இயேசுவை போல. என்னவெல்லாம் மனதார சொல்கிறோம் அதை மனதார செய்யணும். அதைத்தான் அங்கே பவுலுக்கு செய்கிறார்கள். அவருடைய விலகல் செய்கிற வெட்கப்படாம என்ன பண்றாங்க? அவன் உடைஞ்சு போயிருக்கிறான், வெட்கப்படாம என்ன பண்றாங்க? அவனை தாங்குறாங்க. என்ன பண்றாங்க? கிறிஸ்துவ வாழ்க்கை வெட்கப்படுகிற சாட்சி அளிக்கணும். எங்க என்ன பண்ணீங்க? எந்த இடத்துல இருக்கீங்க? சாட்சி. ஐயோ வெட்கப்பட்டு எங்கேயும் நான் என்ன பண்ணக்கூடாது. இல்ல காரணம் நாம் யாருன்னா அப்படி சொல்லப்பட்ட வண்ணமாக அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கிறாங்க. பால சிங்கம் அதுங்க ஆண் சிங்கங்களா?
ராஜா அது சிங்கம் என்னதுக்கு? சிங்கம் தான் காட்டுங்க ராஜா. அதுல யாரு இருக்குது? அது அதை விட நீங்க யார்? நீங்க ஆமா, உங்களுக்குள் இருக்கிறவர் யார்? உலகத்தில் இருப்பவனை பார்க்கணும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதை மாத்திரம் கொஞ்சம் படிங்க. நம்பர்ஸ் 4:24. ஆமா. Look, a people rises like a lioness and lifts itself up like a lion. It shall not lie down until it devours the prey and drinks the blood of the slain. பாலிசி லைன் Lioness. சிங்கங்களா? எப்படி சார்? இல்ல, இளம் சிங்கம். இளம் சிங்கம் என்ன பண்ணுங்க? அது குயிக்கான பண்ணாது, strength அதிகமா இருக்கு. ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். எனக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் குறையுது. நான் 62 வயசு ஆயிடுச்சு. ஆனாலும் கர்த்தர் ஸ்ட்ரென்த் கொடுக்க வல்லவரா இருக்கு. அதுக்கு எனக்குரிய ஒரு 700 மைல் போகணும். கர்த்தர் அதுக்கு வேண்டிய சுகத்தை கொடுப்பார். நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு ஒரு 1 நாள் பயணம். அங்க போனா அங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தமிழ்நாட்டில் என்ன கிடையாது. எல்லாம் தெலுங்கு நம்பர் தான் பார்க்க போறேன், கன்னடம் தான் பார்க்க போறேன். பெங்களூர்ல பரவாயில்ல, பட் பார்த்தீங்கன்னா மொழி பிரச்சனை. என்ன அங்க போயிட்டு எஸ் நோன் பேச போறேன்னு தெரியல. ஆனா கர்த்தர் சந்திப்பா. யார் சந்திப்பா? இந்த ஜனங்க வாஞ்சியோடு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மொழி, ஒரு வாங்க பாசனதுக்கு நீங்க வாங்க, நாங்க என்ன பண்றோம் அங்க தான் வெயிட் பண்றேன். காரணம் என்ன? வயது ஒரு பொருட்டே, என் சரீர பலவீனெல்லாம் அதுக்கு ஒரு, நான் எதை என்ன பண்ண மாட்டேன். அவருக்காக ஜீவன் போனாலும் என்ன பண்ணோம், அவருக்காக தான் வாழணும். ஒரே ஒரு வாழ்க்கை இல்லைங்களா? உள்ள நல்லவர் இருக்கிறார் அல்லவா? அதனால குடும்பம் இப்படி, அது இப்படி, இதெல்லாம் இந்த 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 காலம் என்னது? இனி காலம் செல்லாம். இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய, நான் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் அழைத்து நோக்க வேண்டிய நம்மை அவருக்காக தான். நம்ம அவருக்காக வாழ்ந்து பாருங்க, உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும். அதுக்கு நான் இந்த வருஷம் வந்து நான் ஆஃப் ஷர்ட் தான் போகணும்னு நினைச்சேன். ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் என்ன பண்ணிட்டேன். இல்லை 2-3 ஃபுல் ஷர்ட் தான் சரி வாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நபர் வாங்கி கொடுத்து பார்த்தா 2 ஆஃப் ஷர்ட், அவ்வளோ ஒரு காஸ்ட்லி ஷர்ட். அதுக்கு அப்போ பாருங்க, மனசுல உள்ள இருக்கிறத கர்த்தர் நிறைவேற்ற அவர் எவ்வளவு உண்மையா இருக்கிறார். வெளியே சரி வேண்டாம், சரி பரவாயில்ல நினைக்கிறேன். ஆனா மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறனோ, இந்த ஆண்டு இப்படிதான் இருக்கும்னு நினைச்சப்படாது, அதை இன்னொருத்தர் மூலமா அதை நிறைவேற்றுகிறார். யோசிச்சு பார்க்க ஆண்டவர் எவ்வளவு கவனமா நம்மளை சந்திக்கிறாரு. நம்மளோட மைண்ட்ல உள்ளதுங்க மைண்ட் வாய்ஸ்ன்றாங்க, அது போல அதை உள்ள இருக்கிறத கிளீனா தெரிஞ்சுனா பண்ணாருன்னா, நான் ஒருவேளை அதை செய்யாம மறந்துட்டு இருந்தாலும் அவர் மறக்கவே, அவர் மறக்கல. தெரியுங்களா? ஓ இந்த வருஷம் இப்படிதான் நினைச்சு நீ அதை வாங்கல, நான் உனக்கு என்ன பண்ண வாங்கி யோசிச்சு பார்த்த கர்த்தர் எவ்வளவு மைனூட்டா நம்மளை பார்க்கிறாரு. எப்படி நம்ம ஏதோ நினைச்சுக்கிறதுக்கு மேலோட்டமா நம்மளாம் பார்த்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்குங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்னதுக்கு அப்படி மேலோட்டமா தான் பழகிறோம் இல்லைங்களா? நம்ம அதிகமான பண்ண ஈடுபாடோட யாருக்கிட்டையும் அதிகமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம் பழக. அந்த வாரம் ஒரு கெஸ்ட் வந்தாங்க. அவங்க பார்த்தா அப்படி மேலோட்டமா நாங்க பீஸா தான் சாப்பிடுவோம், நாங்க அப்படிதான் சாப்பிடுவோங்க, மேலோட்டமா என்னதுங்க நான் பார்க்க நல்லா என்ன பண்றாங்க, அவங்க மேலோட்டமா பழகிறாங்க. நல்லா தெரியுது என்னதுங்க. தேவன் அப்படி அல்ல, யார் கிடையாதுங்க. தேவன் நான் எல்லாம் ஒரு பார்க்கிறேன், அந்த லெவலுக்கு யாருமே இல்லை. எந்த லெவலுக்கு சொல்லுங்க? அவரை போல இல்லை யாரும். நீங்களும் அவரை போல பார்த்துட்டீங்கன்னா அவரை போல யாரும் இல்லைன்னு சொல்லுவீங்க. பார்க்காத வரைக்கும் அவரா நல்லவர், இவரா எல்லாம் நல்லவங்க தான். ஆனால் அவரை போல, யாரை போல? நானே மறந்தாலும் இந்த வருஷம் இப்படி யோசிச்சு இல்லையா, நான் மறக்கல, நான் மறந்துட்டேன். அவர் என்ன பண்ணலங்க, அவர் மறக்காம கிளியர் என்ன பண்ணாருங்க, யோசிச்சு பார்த்தேன். எவ்வளவு அருமையா கத்த நடத்துங்க. அதுதான் நீங்கள் யாரா எழுப்ப வேண்டும்? நீங்கள் பால சிங்கம் போல, துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். நதுங்க நீங்க இளமையா இருப்பீங்க. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எப்படி இருப்பீங்க? நல்ல ஸ்ட்ரென்த்தா தான் இருப்பீங்க. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ வயது போல கழுகுக்கு சமானமாய். ஆமா, ஸ்பீடா தான் இருக்கும். இந்த வருஷத்துக்கு நீங்க தேவனுக்காக இருக்கணும். அதுக்கு உங்க வயசு, உங்க சிச்சுவேஷன்ஸ்ல என்ன யோசிக்காதீங்க. நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாது. தேவன் சந்தித்தாரா? தேவன் நீங்க சந்திச்சீங்களா? யாரெல்லாம் சந்திச்சீங்க? நீங்க தான் பேசி வளவளன்னு பேசிட்டீங்க. சொன்னது கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியல. நான் சிரிக்கிறீங்க, உண்மைதானா? அதுக்கு சந்தித்தாரு, நீங்க நல்லா பேசுனீங்க, நாங்களும் கேட்டோம். இந்த படியை விட்டாரு நம்ம எல்லாம் போச்சு. அதுக்கு எல்லாம் அடுத்த வாரம் என் ஸ்டைல தான் வருவேன். எப்படிதான் வருவாரு? நான் வழக்கமா வர மாதிரி தான் பண்றேன். அந்த நேரத்துக்கு தான் சொல்லுங்க. இல்ல, நீங்க தேவனை சந்திச்சிருக்கீங்க.
கர்த்தர் உங்களை சந்தித்திருக்கிறார். நீங்களும் தேவனை சந்திச்சிருக்கிறீங்க. இனி ஒரு நாட்களில் எழுந்து நிமிர்ந்து நிற்க போறீங்க. எப்படி நிற்க போறீங்க? பால சிங்கத்தை போல. ஆமா, ஒரு எங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய எல்லா காரியம் ஒரு எல்லாரையும் இழுக்கும்படியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஈர்க்கும்படியா இருக்கும் இந்த வருஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய காரியம் தேவனுக்குள்ளா இருக்கிற அநேகருக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை ஈர்க்கும்படியா மாற்ற எழும்பி நிமிர்ந்து நிற்கும்படியாய் நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமாண்டவர், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருக்கிறீங்க. நிமிர்ந்து நிற்கிறோம் சொல்லுங்க. நீங்க ஒடுங்கி போவதில்லை. அவங்களை ஒடுக்கினாங்க. ஏறக்குறைய 400 வருஷங்கள் ஒடுக்கப்பட்டாங்க. முடிஞ்சு போச்சுன்னு யோசிச்சாங்க. இல்ல இல்ல, எப்போ முடிதுன்னு யோசிக்கிறீங்களோ அப்பதான் ஆரம்பமாகுது. முடியல, இதுதான் உங்க வாழ்க்கையில பெற மாற்றங்களை தேவன் கொடுக்க, வழிகளை தேவன் திறக்க விரும்புகிறார். பிரசன்னம் இறங்கட்டையா. உங்க பிரசனத்தை தனக்குள்ளே பார்க்கும்படியே வெளிப்படுங்க. ஆண்டவரே, ஆரோக்கியமான வசனம், அதோடு மாத்திரமல்ல பிரசன்னமானது எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது. நான் எனக்குள்ள பார்க்கிறேன்னு சொல்லுங்க. எனக்குள்ள தேவன் சந்திக்கிறேன், எனக்குள்ள பார்க்கிறேன்னு சொல்லுங்க. நல்ல அருமையான அனுபவம் அது. வெளியே பார்க்கிறாங்க ஜனங்கள்லாம், பார்க்க முடியாது. எந்த உருவத்திலையும் உலகம் பார்க்கவே முடியாது. ஆனால் நமக்கு ஒரு விசேஷம் உள்ள ஒரு நல்ல பொருள் இருக்கிறது. ஆத்மாவிலே உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக உணருங்க. இப்போது உணருங்க, தேவன் சந்தித்து விட்டார் என்று உணருங்க. நான் அவரை சந்தித்து விட்டேன், அவருடைய நினைவுகளை செய்யும்படியாக நான் வாழ போறேன்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். அபிஷேகத்துக்காய் நன்றி, அபிஷேகத்துக்காய் நன்றி. நீ சந்தித்தீரே, உமக்கு நன்றி ஐயா. நான் உம்மை சந்தித்து விட்டேன் ஐயா. ஆண்டவரே, பாலாக்குடைய தகன பலி அல்ல ஐயா, என்னுடைய உள்ளான அந்த நொறுங்கிய அந்த இதயத்தை கர்த்தர் பார்த்தீங்க. ஒரு புரோபனோட வந்தையா, ஒரு நொறுங்கி வந்தையா, உடைந்து வந்தையா. நீங்க சந்திச்சிட்டீங்க ராஜா. ஆறுதல் படுத்துட்டீங்க, தைரியப்படுத்திட்டீங்க. எனக்குள்ள உணர்றன்னு சொல்லுங்க. எனக்குள்ள உணர்ற ஏதோ ஒரு ஆறுதல் எனக்குள் வருகிறது, தைரியம் வருகிறது, உற்சாகம் வருகிறது, நம்பிக்கை வருகிறது. நான் ஒடுங்க மாட்டேன், நான் ஒடுங்க மாட்டேன், நான் தோற்று போக மாட்டேன். தோற்பதற்கு ஆண்டவரே கர்த்தாவை அழைக்கவில்லை ஐயா. தோற்பதற்காக நான் அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் ஜெயிப்பதற்காக அழைக்கப்பட்டவன். எனக்குள்ள இருந்த ஒரு வாய்ஸ் நான் உணர்றேன் ஐயா. எனக்குள்ள உணர்ன்னு சொல்லுங்க. ஓ, உங்களுக்குள் தேவன் இருக்கிறார், உங்களுக்கும் தேவன் இருக்கிறார், உங்களுக்கும் தேவன் இருக்கிறார், உங்களுக்கும் தேவன் இருக்கிறார். அன்றைக்கு பிழையாம் தேவனை சந்தித்தது போல இன்றைக்கு நான் தேவனை சந்தித்தேன். ஓ, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எல்லாம் ஓ தேவனுக்காகவே. என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எல்லாம் தேவ சத்தத்துக்காகவே. என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எல்லாம் தேவனுடைய ஜீவித்துக்குள் வாழும்படியாகவே ஐயா. என் வாழ்க்கை ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் அநேகரை உற்சாகப்படுத்தும் ஐயா. என் வாயின் வார்த்தைகள் அநேகரை தைரியப்படுத்தும்
அந்த ஜனங்களுக்கு சொந்தமான பூமி இல்லை என்று யோசித்தார். ஆனால் அவர்களோ ஹalleluya, அது போல் தேவன் நீங்கள் உலக பார்வைக்கு அற்பமாய் தோன்றலாம், ஆனால் தேவ பார்வையில் விசேஷமான ஜனங்கள் நீங்கள். ஹalleluya, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக எங்களுக்கென்று நீர் கிரியை செய்வதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. கர்த்தர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.